வணக்கம். நீங்கள் ஒரு வார இதழ், அதாவது வீக்லி மேகசினோ இல்லை ஒரு மந்த்லி மேகசினோ வெளியிடுறீங்க அப்படின்னா கட்டாயம் இந்த ஒரு முக்கியமான நம்பர் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுங்க. அது என்ன நம்பர்னு கேட்குறீங்களா? அதுதான் ISSN நம்பர். இந்த டிஜிட்டல் ஏராவில் கண்டென்ட் கிரியேட் பண்ணுறதுலாம் ரொம்ப சுலபமான வேலையாக இருக்குங்க. ஆனால் அதுக்கான ஒரு லீகல் ரெக்கக்னிஷன் வாங்குறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. நீங்களே ஒரு குமுதமோ இல்லை குங்குமம் மாதிரியோ ஒரு வார இதழோ இல்லை மாத இதழ் வெளியிடுறீங்க, இல்லை ஒரு டெய்லி நியூஸ் பேப்பர் வெளியிடுறீங்க அப்படின்னா கட்டாயம் இந்த ISSN அப்படின்ற நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ மூலிமா ISSN நம்பர்னா என்ன, இந்த ISSN வாங்கிறதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்ன, இதெல்லாம் பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயங்க, நிறைய பேருக்கு சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு சில காரணங்களுக்காக அந்த ஆசையை தள்ளி போட்டுகிட்டே போவாங்க. இன்னொரு சில பேர் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருவாங்க, ஆனால் ஆரம்பித்ததுக்கப்புறமா அதை அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுல நிறைய சிரமங்கள் இருக்கும். இவங்க எல்லாருக்குமே உதவும் நோக்கத்தில் நம்ம ஒரு பிஸ்னஸ் கம்யூனிட்டி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோங்க. அதோடைய முதல் கட்டமாக ஒரு வாட்ஸ்அப் பிஸ்னஸ் கம்யூனிட்டி ஆரம்பிச்சிருக்கோம். அதில் ஆல்ரெடி பிஸ்னஸ் பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன், பிஸ்னஸ் டிப்ஸ், பிஸ்னஸ் ட்ரைனிங்ஸ் எல்லாம் நடந்துகிட்ருக்கு. நீங்களுமே அந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கம்யூனிட்டியில் மீட் பண்ணுவோம். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் ல இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். முதல்ல இந்த ISSN நம்பர் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாங்க. ISSN இதனுடைய விரிவாக்கம் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் சீரியல் நம்பருங்க. எப்படி நம்மளுக்கெல்லாம் ஆதார் நம்பர் இருக்கோ அதே மாதிரி மேகசின்ஸ் எல்லாத்தையும் ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்காகவும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காகவும் ஒரு 8 இலக்க யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் கொடுக்குறாங்க. அதோட பேர் தான் ISSN நம்பர். நீங்கள் அமேசான் மாதிரியான ஆன்லைன் ஸ்டோரு, ஃப்ளிப்கார்ட்டு இல்லை பெரிய பெரிய புக் ஸ்டோர்ஸ்லலாம் உங்களுடைய மேகசினை லிஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கட்டாயம் இந்த ISSN நம்பர் அப்படின்றது அவசியங்க. சரிங்க, இந்த ISSN நம்பர் அப்படின்றது எதுக்கெல்லாம் வாங்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெளியிடக்கூடிய ஜேர்னல்ஸாக இருக்கலாம், மேகசின்ஸ், நியூஸ் பேப்பர், இல்லை ஆன்லைன் மூலிமா சர்க்குலேட் ஆகக்கூடிய நியூஸ் லெட்டர்ஸ், இது எல்லாத்துக்குமே இந்த ISSN நம்பர் வாங்கலாங்க. இந்த நேரத்தில் சிலருக்கு ஒரு சந்தேகம் வருங்க. நான் ஒரு புக்கு எழுதுகிறேன், அதாவது ஒரு நாவலோ இல்லை ஒரு கதை, கட்டுரை, ஏதோ ஒரு புத்தகம் எழுதுகிறேன், அந்த புத்தகத்துக்கு என்னால் ISSN நம்பர் வாங்க முடியுமான்னு சிலருக்கு சந்தேகம் இருக்கும். இந்த புத்தகங்கள்லாம் பொறுத்த வரைக்கும் ISSN நம்பர் வராதுங்க. ISBN, அதாவது இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் புக் நம்பர் அப்படின்னு இருக்கு, அதுதான் புத்தகங்களுக்கு. இந்த புத்தகத்துக்கு வாங்கக்கூடிய ISBN நம்பர் எப்படி வாங்குறது, அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் என்ன அப்படின்றத பற்றி தனியாக இன்னொரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க்குமே நம்ம இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நீங்கள் ஒரு புக் எழுதுறீங்க, அதுக்கு ISBN வாங்கணும் அப்படின்னா அந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியுங்க. அடுத்து இந்த ISSN அப்படின்றது நீங்கள் ஒரு மேகசின் வெளியிடணும் அப்படின்னா கட்டாயம் இது வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ISSN இல்லாமலே நீங்கள் புத்தகத்தை வெளியிடலாங்க. சின்ன சின்ன கடைகளுக்கெல்லாம் நீங்கள் சப்ளை பண்ணுறதா இருந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் பெரிய பெரிய புக் ஸ்டோர்ஸோ இல்லை அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரியான ஆன்லைன் ஸ்டோர்ஸ்லையோ உங்களோட மேகசினை லிஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கட்டாயம் இந்த ISSN கேட்பாங்க. சரிங்க, இந்த ISSN உடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆன்லைன் ஸ்டோரு இல்லை பெரிய பெரிய ஃபிசிக்கல் ஸ்டோர்ஸ்லாம் கட்டாயம் இந்த ISSN கேட்பாங்க. இதுக்கு அடுத்து ரெண்டாவது முக்கியமான அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மேகசினுக்கு இந்த ISSN நம்பர் இருந்துச்சுன்னா உங்கள் மேகசினுக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் ரெக்கக்னிஷன் அப்படின்றது கிடைக்குங்க. அடுத்து மூணாவது முக்கியமான விஷயம், லைப்ரரிஸ் இருக்கு இல்லையா, அதாவது ஃபிசிக்கல் லைப்ரரிஸ் இருக்குல்ல, அங்கே உங்களோட மேகசினை லிஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கூட கட்டாயம் இந்த ISSN அப்படின்றது கம்பல்சரிங்க. அடுத்து நாலாவது முக்கியமான அட்வான்டேஜ் அப்படின்றது விளம்பரங்கள், அதாவது அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். நீங்கள் ஒரு கார்ப்பரேட் கம்பெனியோ இல்லை மூவி ப்ரொடக்ஷன் ஹவுஸையோ அப்ரோச் பண்ணி அவங்களுடைய விளம்பரங்களை உங்களுடைய புத்தகத்துலையோ இல்லை மேகசின்லையோ போடணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்க உங்ககிட்ட பணத்தை பே பண்ணுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசிக்காக ஒரு ISSN இருக்கா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் இந்த ஒரு ISSN இருந்தாலாவது ஒரு லீகல் ரெக்கக்னிஷன் அப்படின்றது உங்கள் புக்குக்கு இருக்கும். ஸோ ரொம்ப பெரிய பாப்புலரான ஒரு மேகசினாக இல்லை அப்படின்னாலும் இந்த ISSN வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேசிக் ரெக்கக்னிஷனாவது கிடைக்குங்க. சரிங்க, இதெல்லாம் தான் ISSN நம்பர் வாங்குறதுனால இருக்கக்கூடிய பேசிக் அட்வான்டேஜஸ்ங்க. சரி, இந்த நேரத்தில் ஒரு சிலருக்கு ஒரு முக்கியமான சந்தேகம் வரும். நான் என்னோட மேகசினை 2 டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் காப்பி, அதாவது ஃபிசிக்கல் வெர்ஷன். இன்னொன்று வந்து ஆன்லைன் வெர்ஷன், அதாவது மேகசினாக நான் வெளியிட போகிறேன். இந்த இடத்துல நான் என்னோட மேகசினுக்கு 2 ISSN வாங்கணுமா இல்லை ஒரே ISSN போருமா அப்படின்னு. சரிங்க, இது பொறுத்த வரைக்கும் ISSNல ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் பிரிண்டட் வெர்ஷன் நீங்கள் வெளியிடுறீங்க அப்படின்னா அதுக்கு தனி ISSN, அதே மாதிரி டிஜிட்டல் வெர்ஷன், அதாவது மேகசினாக வெளியிடுறீங்க அப்படின்னா அதுக்கு தனி ISSN. ஸோ 2 டிஃப்ரெண்ட் ISSN வாங்கணுங்க.
இந்த ஐஎஸ்எஸ்என் அப்படின்றது ஏதோ இந்தியாவிலேருந்து இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு மட்டும் கிடையாதுங்க. இது ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன். இதோடைய சென்ட்ரல் யூனிட்டோட பேர் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்எஸ்என் இன்டர்நேஷ்னல் சென்டருங்க. ஸோ இதுதான் ஒவ்வொரு நாடுகள்லையும் தனித்தனி கிளை அமைப்புகளை உருவாக்குது. ஸோ இதுதான் சென்ட்ரல் யூனிட் ஐஎஸ்எஸ்என் இன்டர்நேஷ்னல் சென்டர். ஒரு சில நாடுகளில் இந்த ஐஎஸ்எஸ்என் அப்படின்ற அமைப்பு கிடையாதுங்க. அந்த மாதிரியான நாடுகள்லேருந்து வெளியிடக்கூடிய புத்தகங்களுக்கு இந்த ஐஎஸ்எஸ்என் இன்டர்நேஷ்னல் சென்டர்லேருந்தே டைரெக்டாக ஐஎஸ்எஸ்என் நம்பர் வாங்கிக்கலாம். ஆனால் இந்தியா மாதிரியான நாடுகளில் ஐஎஸ்எஸ்எனுக்குன்னு தனி அமைப்பு இருக்குங்க. அதோட பேர் ஐஎஸ்எஸ்என் நேஷனல் சென்டர். ஸோ இந்த அமைப்புலேருந்து நீங்கள் உங்களுடைய மேகசின்கான ஐஎஸ்எஸ்என் நம்பரை வாங்கிக்க முடியும். சரிங்க, அடுத்த இன்ஃபர்மேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான தகவலுங்க. நிறைய பேர் சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க. உங்கள் பிஸ்னஸ்க்கு தேவையான ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் என்ன, லைசன்சஸ் என்ன, அது எப்படி வாங்குறது, அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்ன, இதெல்லாம் பற்றி டீட்டெயில்டாக ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட் தேவைப்படுது அப்படின்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. சரிங்க, அடுத்து நீங்கள் ஒரு மேகசின் எழுதிட்டீங்க, இதை வெளியிடணும் அப்படின்னா ஐஎஸ்எஸ்என் நம்பர் வாங்கணும் இல்லையா? அதுக்கு என்னென்னலாம் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும்னு பார்த்துடலாங்க. ஒன்று, உங்களுடைய கவர் பேஜ், அதாவது உங்கள் மேகசினுடைய அந்த மேலே இருக்கக்கூடிய அட்டை. ஸோ அந்த கவர் பேஜை நீங்கள் சப்மிட் பண்ணுங்க. ரெண்டாவது, இந்த மேகசின் எழுதக்கூடிய ஆத்தருடைய டீட்டெயில்ஸ் சப்மிட் பண்ணணும். மூணாவது, இந்த மேகசினை வெளியிடுறாங்க இல்லையா, அந்த வெளியிடக்கூடிய பப்ளிகேஷன் கம்பெனியோடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணுங்க. இதெல்லாம் தான் ஐஎஸ்எஸ்என் வாங்குறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ். சரிங்க, இறுதி நிலைக்கு வந்துட்டோம். இந்த ஐஎஸ்எஸ்என் எப்படி வாங்குறது பார்த்துடலாமா? இந்த ஐஎஸ்எஸ்எனுக்குன்னு தனியாக போர்ட்டல் இருக்குங்க. அந்த போர்ட்டலில் போய் உங்களுக்குன்னு ஒரு லாகின் கிரியேட் பண்ணிக்கோங்க. உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி இதெல்லாம் கொடுத்து ஒரு லாகின் டீட்டெயில்ஸ் கிரியேட் பண்ணிக்கோங்க. லாகின் கிரியேட் பண்ணதுக்கப்புறமா உள்ளே நீங்கள் என்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். அதில் உங்களை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், அதாவது உங்களோட புக்கோட பேர் என்ன, இது என்ன நேச்சர் ஆஃப் புக்கு, ஆத்தர் யார், இதோடைய பப்ளிஷர் யார், இதுக்கு சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ், இது எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஐஎஸ்எஸ்என் அத்தாரிட்டி இது எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி இந்த உங்களோட மேகசினோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது, நீங்கள் என்டர் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குன்றதை வெரிஃபை பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய மேகசின்கான ஐஎஸ்எஸ்என் நம்பர் அப்படின்றத இஷ்யூ பண்ணிவிடுவாங்க. ஸோ இதுதான் இந்த ஐஎஸ்எஸ்என் நம்பர் வாங்குறதுக்கான ப்ராசஸ். சரிங்க, இன்றைக்கி இந்த வீடியோ மூலிமா இந்த ஐஎஸ்எஸ்என் நம்பர் பற்றின மொத்த டீட்டெயில்ஸும் நம்ம பார்த்துருந்தோம். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனோட உங்களை நான் சந்திக்கிறேன். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் ல இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். நன்றி, வணக்கம்.